வெல்கம் டு ஜிஜே டெக்னோசாஃப்ட். நான் ஜேகே பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்சர்ட் டேபோட டீட்டெயில்ஸ் எல்லாம். இப்போ நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இது வந்து டேப் அப்படின்னு சொல்லுவோம். ஹோம் டேப், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ரெஃபரன்சஸ், அந்த மாதிரி நிறையா டேப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தது ஹோம் டேப்பில் இருக்கிற எல்லா இதுவும் பார்த்துட்டோம். இப்போ இன்சர்ட் டேபுக்கு வரலாம். இன்சர்ட் டேப்பில் பார்த்தீங்கன்னா பேஜஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இங்கே வந்துட்டு அந்த பேஜஸில் என்னென்ன இருக்குது, கவர் பேஜ், பிளாங்க் பேஜ், பேஜ் பிரேக் இருக்கு இல்லைங்களா. இப்போ இந்த கவர் பேஜ் அப்படின்னா என்ன, இப்போ நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை ஆல்ரெடி இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இதில் எத்தனை பேஜஸ் இருக்குன்னு கீழே பார்த்தீங்கன்னா 14 பேஜஸ் இருக்குது. அந்த 14 பேஜஸில் இப்போ நம்ம இருக்கிறது ஃபஸ்ட்டு பேஜ். அதை வந்து நம்ம இங்கே கீழே பார்க்கலாம். பேஜ் 1 of 14 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இங்கே கீழே கவனிக்கிறீங்களா, லெஃப்ட் பாட்டம் இங்கே பார்த்தீங்கன்னா 1 of 14 அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்ல மொத்தம் 14 பேஜ், அதாவது 14 பேஜ் இருக்கு. அதில் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த கவர் பேஜ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு புக்கே எடுக்கிறீங்க, அந்த புக்கில் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் நல்லா அழகாக டிசைன் பண்ணி அந்த மாதிரி வைக்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி இப்போ நம்ம இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஒரு அசைன்மெண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த அசைன்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் பேஜ் நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி வைக்கிறது தான் இந்த கவர் பேஜ். இந்த கவர் பேஜ் அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்ட்டுக்கு ஒன்று தான் இருக்க முடியும், சரிங்களா. இப்போ நம்ம ஒரு கவர் பேஜை இன்சர்ட் பண்ண போகிறோம். அப்போ எப்படி இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த கவர் பேஜை இன்சர்ட் பண்ணும்போது கர்சர் வந்து எங்கே இருந்தாலும் தப்பில்லை. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் பேஜாக தான் இந்த கவர் பேஜ் வரப்போகுது. கவர் பேஜுங்கிறத கிளிக் பண்ணால் இங்கே நிறைய டிசைன்ஸ் வரும். இதில் உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் நல்லா இருக்குதுன்னு தோணுதோ அந்த மாதிரி டிசைனை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் டெம்ப்ளேட்ஸ், அதாவது ஆல்ரெடி கவர் பேஜோட டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதோட நீங்கள் அந்த பேரை மட்டும் மாற்றினா போதும். இப்போது நம்ம இந்த மாதிரி ஒன்று எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அந்த இது கவர் பேஜ் வந்துடும். இப்போ நம்மளோட டாக்குமெண்ட்டுக்கும் இந்த இமேஜுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த இமேஜை கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்களா, கிளிக் பண்ண உடனே இந்த இமேஜில் வச்சு நான் ஒரு கிளிக் பண்ண உடனே இது வந்து இமேஜ் செலக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த இமேஜை வந்துட்டு டெலீட் பண்ணிவிட்டு வேறு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த இமேஜ் வேணும்னாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இயர், அந்த இயரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி என்ன இயர் வேணுமோ, அதாவது இந்த டாக்குமெண்ட் வந்து எப்போ கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அந்த டீட்டெயில்ஸை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். டாக்குமெண்ட்டோட டைட்டில், இப்போ நான் வந்துட்டு இது ஒரு ப்ராஜெக்டோட டாக்குமெண்ட். ஸோ அந்த ப்ராஜெக்டோட டைட்டில் நான் கொடுக்குறேன், ஆன்லைன் ஆக்ஷன் அண்ட் பிட்டிங். அந்த மாதிரி நம்ம அங்கே என்ன டைட்டிலோ அதை கொடுத்துக்கிறோம். கீழே வந்துட்டு நம்மளோட பேர் அல்லது கம்பெனி நேம், இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நம்ம எடிட் பண்ணிக்க முடியும். டாக்குமெண்ட்டை வந்து யார் கிரியேட் பண்ணா, இப்போ நீங்கள் ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்போ உங்கள் பேர் போடுவீங்க இல்லையா, போட்டுட்டு இங்கே கம்பெனி நேம் அல்லது கிளாஸ் நேம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய கிளாஸ் என்னவோ அந்த இது காலேஜ் நேம் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து கவர் பேஜ். ஸோ இந்த மாதிரி கவர் பேஜ் எடுத்து வைக்கலாம். கவர் பேஜ் எப்போவுமே ஃபர்ஸ்ட் பேஜாக வரும். ஓகேங்களா, இப்போ பிளாங்க் பேஜ், பேஜ் பிரேக், இந்த மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இது ஒரு பேஜ் இல்லைங்களா, இது ஒரு ஹெட்டிங், அதுக்கப்புறம் இது சப் ஹெட்டிங், அதில் நான் மாடியூல் டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளம் டெஃபினேஷனுங்கிறது எனக்கு நெக்ஸ்ட் பேஜில் வரணும் அப்படின்னா நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல வச்சுட்டு என்டர் அடிச்சுட்டே வருவீங்க இல்லையா. இப்படி என்டர் அடிச்சுட்டே போய் அதை அடுத்த பேஜுக்கு தள்ளி விடுவீங்க. இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி பேஜை ஏற்கனவே நீங்கள் அலைன் பண்ணி வச்சுட்டீங்க, அலைன் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் இப்போ மேலே போயிட்டு இங்கே ஒரு லைன் புதுசாக ஆட் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே ஆட் பண்ண இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும், இப்போ நீங்கள் இந்த மாதிரி என்டர் அடித்து கொண்டு வந்து நெக்ஸ்ட் பேஜில் வச்சுருக்கீங்க இல்லையா, அப்போது இந்த மேல் பேஜில் இதில் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு லைனை இன்சர்ட் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கீழே நான் இங்கே மேலே என்டர் அடிக்க என்ன ஆகுது, கீழே நவுந்துட்டே போகுது. ஸோ நீங்கள் இப்போ ஒரு 100 பேஜ் ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, அல்லது இதே வச்சுக்கலாம்,
15 பேஜ் ஒரு டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்க. அந்த 15 பேஜில் ஃபர்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி அலைன் பண்ணும்போது இது என்ன ஆகும், செகண்ட் பேஜ் கொஞ்சம் தள்ளி போகும், தேர்ட் பேஜ் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும். அப்போ எல்லா அலைன்மெண்ட்டும் இது வரைக்கும் பண்ணியிருந்ததெல்லாம் கெட்டு போயிடும் இல்லையா? ஸோ நான் இங்கே ஆட் பண்ணாலும் இந்த இடத்துல அஃபெக்ட் ஆகக்கூடாது. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? இந்த இடத்துல நீங்கள் என்டர் அடித்து அடுத்த லைனுக்கு அடுத்த பேஜுக்கு இதை கொண்டு போய் வைக்கும்போது சப்போஸ் இங்கே ஏதாவது ஒரு லைனை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது கீழே தள்ளிட்டே போயிடும். பட் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் இங்கே ஆட் பண்ணாலும் இது இந்த பேஜோட ஸ்டார்டிங்கில் தான் வரணும். இந்த ஹெட்டிங் வந்து இந்த பேஜோட ஸ்டார்டிங்கில் தான் ஆரம்பிக்கணும், அல்லது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது பேஜோட ஸ்டார்டிங்கில் தான் ஆரம்பிக்கணும். அப்படின்னா நம்ம இந்த மாதிரி என்டர் அடிச்சுட்டு கீழே கொண்டு வந்து தள்ளி வச்சுட்டு இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி இதை கொண்டு போகிறோம். ஸோ முதல்ல எப்படி இருந்தது, இந்த மாதிரி தானே இருந்தது. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம இதை வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு கொண்டு போகணும். இப்படி சென்டர் அலைன்மெண்ட்டாக இப்படி இருந்தது. இதை வந்து நெக்ஸ்ட் பேஜோட ஸ்டார்டிங்கில், அதாவது ஒரு புது பேஜோட ஸ்டார்டிங்கில் தான் இந்த ஹெட்டிங் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இந்த ஃபஸ்ட்டு இதில் கர்சர் வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த இன்சர்ட்டில் போய் பேஜ் பிரேக் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். அப்படின்னா என்ன ஆகும்னா இதோட அடுத்த பேஜுக்கு போ அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இங்கே இருந்துட்டு நம்ம பேஜ் பிரேக் இப்போ கொடுக்குறோம். நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா அடுத்த பேஜோட ஸ்டார்டிங் வந்துடுச்சுங்களா? இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டு ஒரு பேராகிராஃபையே நீங்கள் இன்சர்ட் பண்ணால் கூட, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே 3 லைனை வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ பண்ணிட்டேன். இப்போ 3 லைன் பேஸ்ட் பண்ணிக்கிறோமா? இதே நம்ம முன்னாடி என்டர் அடிச்சிருந்தா என்ன ஆகும், 3 லைன் வரைக்கும் அது கீழே தள்ளி போயிருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அதே இடத்துலையே இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ வந்து இங்கே இது பண்ணினீங்கனாலும் இது வந்து மாறவே மாறாது. இது எப்போ மாறும் அப்படின்னா நீங்கள் இந்த இது வந்து எக்ஸ்டர்ன் ஆகி அடுத்த பேஜுக்கு போகிறப்ப இது வந்து இப்போ செகண்ட் பேஜில் இருக்குதுங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இது ப்ராப்ளம் டெஃபினேஷனுங்கிறது 3rd பேஜில் இருக்குது. 15 பேஜில் 3வது பேஜில் இருக்குது இல்லையா? இப்போது நீங்கள் இங்கே நிறைய அடிச்சுட்டே வந்தீங்கன்னா இது 4வது பேஜுக்கு போயிடும். எந்த காரணத்தை கொண்டு இறங்காது. அந்த ஒரு பேஜோட ஸ்டார்டிங்கில் தான் இது இருக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து நம்ம பேஜ் பிரேக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அதை பார்க்கலாம். பார்த்தீங்களா? இப்போ இந்த இது வரைக்கும் நான் போட்டிருக்கேன். அப்போ என்ன ஆகுது, இந்த 3rd பேஜில் இருந்தது 4th பேஜுக்கு போயிடுது. கவனிச்சிங்களா? இது 4th பேஜ். கீழே பாருங்கள், பேஜ் 4 of 16. முதல்ல எங்கே இருந்தது, 3rd பேஜில் இருந்தது. ஸோ நீங்கள் பேஜ் பிரேக்குன்னு கொடுத்தீங்கன்னா எங்கே வச்சு கொடுக்குறீங்களோ அது எப்போவுமே ஒரு பேஜோட ஸ்டார்டிங்கில் தான் ஆரம்பிக்கும். ஒரு சாப்டர் ஒன்று ஆரம்பிக்கிறோன்னா அது புதுசாக ஃப்ரெஷ் பேஜில் தானே ஆரம்பிப்போம். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்டர் அடித்து அடுத்த லைனுக்கு கொண்டு போகக்கூடாது. பேஜ் பிரேக் கொடுத்து தான் அடுத்த லைனுக்கு கொண்டு போகணும். ஓகேங்களா? இது எப்படி இருக்குது ப்ரிவ்யூ அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் எந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுக்கலான்னு பார்க்கறது தான் ப்ரிவ்யூ இல்லைங்களா? இப்போ நம்ம இதுக்கு வந்து ப்ரிவ்யூ பார்க்கலாம். எப்படின்னா இது வந்து என்ன சொல்லியிருக்கிறேன், ஆஃபீஸ் பட்டன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஆஃபீஸ் பட்டனில் கிளிக் பண்ணி பிரிண்ட்டுக்கு போயிட்டு ப்ரிவ்யூ அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிரிண்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும், இது ஃபஸ்ட்டு பேஜ் இந்த மாதிரி இருக்கும், இது செகண்ட் பேஜ், அடுத்தது 3rd பேஜ், 4th பேஜ், இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ப்ராப்ளம் டெஃபினேஷனுங்கிறது அடுத்த பேஜோட ஸ்டார்டிங்கில் இருக்குது. இப்போ சிஸ்டம் ஸ்டடி இதே மாதிரி இது வந்து என்ன பண்ணணும், அடுத்த பேஜோட ஸ்டார்டிங்கில் வரணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஹெட்டிங்கும் எனக்கு அடுத்த பேஜோட ஸ்டார்டிங்கில் வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதே மாதிரி நம்ம அடுத்தது இங்கே சிஸ்டம் ஸ்டடி போகிறோம். இதோட முன்னாடி ஃப்ரண்ட்டில் வச்சு கிளிக் பண்ணிக்கிறோம். கர்சரை மறக்கக்கூடாது. எங்கேருந்து அடுத்த பேஜுக்கு போகணுமோ அந்த இடத்துல கர்சர் வச்சுட்டு பேஜ் பிரேக்கை கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணி அந்த இடத்துல முன்னாடி வச்சுட்டு பேஜ் பிரேக் கொடுத்தா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடுது. இந்த மாதிரி பண்ணும்போது அலைன்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது. அதாவது உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு பேஜில் சேஞ்சஸ் பண்ணால் அது அடுத்த பேஜை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. எப்போவுமே நம்ம வந்துட்டு ஃபாஸ்ட்டாக எப்படி குயிக்காக இது பண்ணுறது அப்படிங்கிறது தான் வேர்டோட அட்வான்டேஜே. நம்ம எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ அழகாக அதே நேரத்தில் வேகமாக நம்மளால் வந்து டிசைன் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் இந்த வேர்டோட அட்வான்டேஜ். ஓகேங்களா?
இப்போ இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ சாப்டர் 6 இருக்கு இல்லைங்களா, இப்போ ப்ரிவ்யூ பார்க்கலாம். 7th பேஜ் அல்லது 8th பேஜுக்கும் நடுவில் இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், பிரிண்டில் போய் ப்ரிவ்யூ பார்க்குறோம். பார்த்துட்டு இப்போ 7, 8 பேஜுக்கு நடுவில் இப்போ நான் இந்த இடத்துல ஒரு புதுசாக ஒரு பேஜ் வேணும். நம்ம நார்மலாக வந்துட்டு இப்போ டபுள் சைடு பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி டபுள் சைடு பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது ஒரு புது சாப்டர் என்ன ஆகும், எப்போவுமே ஈவன் நம்பரில் தான் ஆரம்பிப்போம் இல்லைங்களா. ஏன்னா இப்படி ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு அந்த சாப்டர் தெரியற மாதிரி. அப்போது எனக்கு இந்த இடத்துல ஒரு பிளாங்க் பேஜை நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நான் என்ன பண்ணணும், அந்த பேஜோட ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு இன்சர்ட் டேப்ல பிளாங்க் பேஜ். அப்போ என்ன ஆகும்னா இந்த 2 பேஜுக்கு நடுவில் புதுசாக இன்னொரு பேஜ், அது ஒரு எம்டியாக ஒரு பேஜ் வந்து இன்சர்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 8வது பேஜ் எம்டி பேஜ். நம்ம அதை ப்ரிவியூவில் போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா ஒரு பிளாங்க் பேஜ் வந்து இன்சர்ட் ஆகிருக்கு, அதுதான் வந்து பிளாங்க் பேஜ். ஓகேங்களா. இப்போ இன்சர்ட்டோட ஆப்ஷனில் முக்கியமானது ஃபஸ்ட்டு கவர் பேஜ். கவர் பேஜுங்கிறது என்ன, ஒரு டாக்குமெண்ட்டோட ஃபஸ்ட்டு பேஜை நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி பிக்சர் எல்லாம் வச்சு டிசைன் பண்ணுறது கவர் பேஜ். செகண்டு பிளாங்க் பேஜை வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னா, எந்த 2 பேஜுக்கு நடுவில் ஒரு பிளாங்க் பேஜ் வேணுமோ அந்த இடத்துல கர்சர் வச்சுட்டு நம்ம இன்சர்ட் டேப்ல பிளாங்க் பேஜ்னு கிளிக் பண்ணோம்னா ஒரு எம்டியாக ஒரு பேஜ் வந்து இன்சர்ட் ஆகும். பேஜ் பிரேக் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இது வந்து புது பேஜில் ஆரம்பிக்கணும்னு நினச்சோம்னா அப்போ அதோட ஸ்டார்டிங்கில் வச்சு பேஜ் பிரேக் கொடுப்போம். அப்படி கொடுத்தோம்னா என்ன ஆகும், மேலே நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு லைன் 2 லைன் இன்சர்ட் பண்ணாலும் இதோட அலைன்மெண்ட்டில் எந்த சேஞ்சும் இருக்காது. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபுல்லாக ஒரு டாக்குமெண்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி எல்லா அலைன் எல்லாம் பண்ணி வச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் உங்கள் மேடம் ஏதாவது ஒரு 4 லைனை வந்து முன்னாடி ஃபஸ்ட்டு பேரால் ஆட் பண்ண சொன்னால் நீங்கள் என்டர் அடிச்சு இந்த மாதிரி கொண்டு வந்திருந்தீங்கன்னா என்ன ஆகும், ஒவ்வொரு பேஜுக்கும் போய் திரும்ப திரும்ப அலைன்மெண்ட்டை மாற்ற வேண்டியிருக்கும். பட் இந்த மாதிரி பேஜ் பிரேக் கொடுத்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அந்த கஷ்டமே இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக அது அலைன் ஆகிக்கும். ஓகேங்களா. தேங்க்யூ.